அத்தியாயம் 33. ஏமாற்ற நினைத்தவன் ஏமாற்றப்பட்டான். கனவுகளுக்குள் பேய்கள் ஊடுருவி தங்கள் இரையை வேட்டையாடின. மக்களுக்கு மிகவும் பொதுவாக தெரிந்த உயிரினங்களில் சக்குபஸ் மற்றும் இன்குபஸ் ஆகியவை அடங்கும். அவர்கள் கனவுகள் மூலம் மனித உயிர்ச்சக்தியை உண்டனர். ஆனால் வரலாறு முழுவதும் மனிதர்கள் எப்போதும் ஏராளமாக இல்லை. பிளேக் நோய் மற்றும் அடிக்கடி போர்கள் காரணமாக கடுமையான மக்கள் தொகை வீழ்ச்சி ஏற்பட்ட காலங்கள் இருந்தன. அந்த காலங்களில் மற்ற அரக்கர்களைப் போலவே அவர்கள் நரமாமிசத்தை நாடினர். சக்யூபஸ்கள் இன்குபஸை இரையாக்கினர் அல்லது நேர்மாறாகவும். இருப்பினும் நிலைத்தன்மை நிலவியதால் தங்கள் சொந்த வகையை நரமாமிசம் செய்ய முயன்றவர்கள் மறைந்துவிட்டனர். பலவீனமான மனிதர்களை எளிதில் உண்ண முடிந்தபோது அவை ஒன்றையொன்று விழுங்கப் போராடுவதற்கு எந்த காரணமும் இல்லை. நம்பிக்கையளிக்கிறது. ஆனால் நீண்ட காலமாக பேசப்படாத நரமாமிசத்தில் ஈடுபட்ட ஒருவர் இருந்தார், லுகாரோஸ் என்ற குறிப்பிட்ட இன்குபஸ். லுகாரோஸ் ஒரு இன்குபஸ் நிலவரையின் தலைவனாக இருந்தான். அது ஒரு பெரிய நிலவரை இல்லை, ஆனாலும் அது சிறியதாகவும் இல்லை. அது ஒரு நல்ல அளவைக் கொண்டிருந்தது மற்றும் கணிசமான செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு லூகாரோஸுக்கு பேய் வணிகரின் மேற்பார்வையாளரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரே ஒரு சக்யூபஸை மட்டும் கையாள வேண்டும் என்ற கோரிக்கை அது. லூகாரோஸ் அதிக யோசனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். அவரது தொடர்பு நபரான திவான் டெமான் மெர்ச்சண்டிற்குள் ஒரு குறிப்பிடத்தக்க பதவியை வகித்தார். இப்போது உதவுவது எதிர்கால பரிவர்த்தனைகளுக்கு சாதகமான விதிமுறைகளைப் பெறலாம், சரியான நேரத்தில் கடன்களை தீர்க்கலாம். இத்தகைய கடன்கள் பின்னர் அரக்கன் வணிகருடன் சிறந்த வர்த்தகங்களுக்கு வழிவகுக்கும். இது நிலவரையின் வளர்ச்சியை எளிதாக்கும். மேலும் நிலவரை எஜமானராக அவரது சொந்த சக்தி அதன் முன்னேற்றத்துடன் உயர்ந்து அவருக்கு கீழ் பணிபுரிபவர்களின் அந்தஸ்தை உயர்த்தும். எஜமானரின் அதிகார உயர்வு என்பது கீழ்நிலையினருக்கான உயர்வை குறிக்கும் கட்டமைப்பில் நிலவரையின் வளர்ச்சியை எதிர்க்கும் எந்த அமைப்பும் இல்லை. மேலும் நிலவரையின் வளர்ச்சிக்கு அரக்கன் வணிகர் தேவைப்பட்டார். இறுதியில் இது முந்தைய கதைகளைத் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வரும் கதையாக இருந்தது. எனவே லுகாரோஸ் திவானின் வேண்டுகோளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். கடன்களைச் செய்வதில் குறிப்பாக ஆர்வமில்லாமல் தற்போது தனது பயணத்தைத் தொடங்கினார். சமீபத்தில் லூகாரோஸ் சலிப்பாக உணர்ந்தார். சில மாற்றங்களை வரவேற்றார். எனக்கு சக்யூபஸ் வந்து ரொம்ப நாளாச்சு. லூகாரோஸின் முகபாவனை குளிர்ச்சியாக இருந்தாலும் திமிர் பிடித்தவனாக இருந்தது. திவானின் கூற்றுப்படி சக்குபஸ் ஒரு சிறிய புதிய நிலவரையின் எஜமானராக இருந்தார். அது அவர் சக்குபஸை எளிதில் தோற்கடித்து அதன் உயிர்ச்சக்தியை உறிஞ்சிவிட முடியும் என்பதைக் குறிக்கிறது. இதுதான் அந்த இடமா? லூகாரோஸ் விரைவில் ஒரு மலைத்தொடரை அடைந்தார். மனித உருவில் மாறுவேடமிட்டிருந்தாலும் அடிப்படையில் ஒரு அரக்கனாக இருந்தபோதிலும் அவருக்கு உடல் உறுதியை பற்றி எந்த கவலையும் இல்லை. உண்மையில் தனது எதிரியை விரைவாக அடிபணியச் செய்யும் விருப்பத்தால் உந்தப்பட்டு திவான் வெளிப்படுத்திய இடத்தை நோக்கி அவர் ஆவலுடன் ஓடிக்கொண்டிருந்தார். இருப்பினும் திடீரென வீசிய காற்று லூகாரோஸை அவரது பாதையில் நிறுத்தியது. இதமான காற்று பூக்களையும் இலைகளையும் அழகாக ஆட வைத்தது. பறவைகளின் கீச்சொலி காதுகளுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்தது. காற்று அவனுக்குள் ஆர்வத்தையும் உயிர்ச்சக்தியையும் ஊட்டுவது போல் உணர்ந்தேன். இது போன்ற ஒரு இடத்தில் ஒரு நிலவரையை வைத்திருப்பதை நான் பரிசீலிக்க வேண்டும். ஒருவேளை சக்யூபஸின் நிலவரையை கொள்ளையடிப்பது ஒரு வழியாக இருக்கலாம். அந்த இடம் மறுக்க முடியாத அளவுக்கு அழகாகவும் மயக்கும் தன்மையுடனும் இருந்தது. அது அவன் மனதில் அத்தகைய எண்ணங்களை தூண்டியது. சிந்தனையில் மூழ்கிக் கொண்டிருக்கும்போது ஒருவர் அருகில் வந்தார். ஓ, நீங்க ஒரு அட்வென்ச்சரா? லூகாரோஸ் பேச்சாளரை நோக்கி திரும்பினார். என்ன அட்வென்ச்சரா? உடையும் அதையே உணர்த்தியது. மிக முக்கியமாக அது ஒரு பெண். மேலும் மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்று. அவள் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பது போல் தெரிகிறது. அவரது தோற்றம் இருந்த போதிலும் அவர் விதிவிலக்கான திறன்கள் இல்லாத ஒரு சராசரி அட்வென்ச்சர் போல் தோன்றினார். அவன் ஒரு மனித வேடமணிந்திருந்தபோது அவள் அவனை அடையாளம் காணவில்லை என்பதைக் கருத்தில் கொண்டு அவள் அதிக கவனத்திற்குரியவள் அல்ல. இருப்பினும்
லூகாரோஸ் ஒரு இன்குபஸ். இவ்வளவு புத்துணர்ச்சியூட்டும், பசியை தூண்டும் இரையை அவனால் கவனிக்கப்படாமல் கடந்து செல்லவிட முடியவில்லை. அவர் சிரித்துக்கொண்டே அட்வென்ச்சருடன் உரையாடலில் ஈடுபட்டார். நான் பக்கத்துல இருக்கிற ஒரு நிலவரைக்கு போகப் போகிறேன். என்னோட துணையா வர முடியுமா? லூகாரோஸின் வார்த்தைகளில் ஒரு ஏற்கும் தன்மை இருந்தது. அது கட்டாயமாகவும் வசதியாகவும் உணர்ந்தது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு பழக்கமில்லாத உணர்ச்சி எழுந்தது. ஆமாம், கண்டிப்பாக. அட்வென்ச்சர் சிரித்துக்கொண்டே ஒப்புக்கொண்டார். நல்லது. சக்யூபஸால் இறந்த பிறகு அவருக்கு முன்னால் இருக்கும் பெண் இறுதி விருந்தாக இருப்பார். ஒரு தந்திரமான புன்னகையுடன் லுகாரோஸ் அறியாமலேயே தனக்குச் சொந்தமான பெண்ணை தனது இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றார். இறுதியில் அவர் குறிவைத்த நிலவரையின் அருகே அவர்கள் அடைந்தனர். இதுதானா? மரங்களுக்கு இடையில் ஒரு குகை மறைந்திருந்தது. தனியாக தெரிந்தாலும் அது உண்மையில் சுவாரஸ்யமற்றதாக தோன்றியது. இதைத்தான் நிலவரைன்னு சொல்றாங்களோ? இதை பார்ப்பதற்கு மிக சிறியதாக இருக்கிறது. இந்த விகிதத்தில் அது அவனுடையதாக இல்லாவிட்டாலும் கூட அதை எளிதாக வெல்ல முடியும் என்று தோன்றியது. ஒருவேளை அது சக்யூபஸ் எதிரிக்கு நல்லது. அவனால் பிடிபட்டால் ஒருவரின் உயிர்ச்சக்தி குறைந்து கேலி செய்யப்பட வாய்ப்புள்ளது. ஆனால் ஒரு மனிதனால் பிடிக்கப்பட்டால் அது அங்கு முடிவடையாது. அதிர்ஷ்டம் இருந்தால் ஒருவர் அவர்களின் முடிவை சரியாக சந்திக்க முடியும். ஒரு அதிர்ஷ்டசாலி பெண். அதனால்தான் லோகாரோஸ் தன்னை ஒரு மீட்பர் என்று கருதினார். அதற்கு குறைவே இல்லை. இதுதானா? அந்தப் பெண் பேசினார். அவள் பெயர் தனக்குத் தெரியாது என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அது எப்படியும் ஒரு பொருட்டல்ல. சக்யூபஸுக்கு அடிபணிந்த பிறகு அடுத்தது இந்த பெண்ணாக இருக்கும். அது வெறும் தற்காலிக இன்பம்தான், அதற்கு மேல் எதுவும் இல்லை. மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாம் உள்ளே போகலாமா? லோகாரோஸின் வார்த்தைகளின்படி அந்தப் பெண் நிலவரைக்குள் தலைமை தாங்கினார். சிறியதாக இருந்தாலும் முதலில் உள்ளே நுழைவது முட்டாள்தனமாக இருந்திருக்கும். அதனால் லோகாரோஸ் மெதுவாக அவளைப் பின்தொடர்ந்தார். அதன் தோற்றம் இருந்தபோதிலும் உட்புறம் நன்கு பராமரிக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. அவரை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், நிலவரை எதிர்பார்த்ததை விடப் பெரியதாக இருந்தது. இது உண்மையிலேயே சமீபத்தில் உருவாக்கப்பட்ட நிலவரையா? அது சமீபத்தில் உருவாக்கப்பட்டது என்று திவான் உண்மையில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இது மிகப் பெரியது. சிறிது தூரம் சென்றதும் 3 தனித்தனி பாதைகள் தோன்றின. இது எந்த வகையிலும் சிறியதாக இல்லை. லோகாரோஸின் மனதில் சிறு பயம் ஊடுருவத் தொடங்கியது. ஆனால் அந்த மாஸ்டர் ஒரு சக்குபஸ் டோட். நிலவரை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த எஜமானர் ஒரு சக்குபஸ். குறைந்தபட்சம் அவரை சவால் செய்ய அவர்களுக்கு போதுமான சக்தி இல்லை. அப்படித்தான் அவர் நம்பினார். லூகாரோஸ் தனது உத்தியை மாற்றினார். இவ்வளவு தூரம் வந்தது வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர் திவானி கோரிக்கையை கைவிட முடிவு செய்தார். இருப்பினும் இவ்வளவு தூரம் வந்ததற்கு அவருக்கு இழப்பீடு கிடைக்க வேண்டும். தனக்கு முன்னால் இருக்கும் அட்வென்ச்சரை பயன்படுத்திக் கொள்ள லுகாரோஸ் நினைத்தான். ஒருவேளை நிலவரையின் எஜமானனும் அதையே விரும்பியிருக்கலாம். அவன் அமைதியாக அந்த மனிதனை விழுங்கிவிட்டு வெளியேறினால் எஜமான் தலையிட மாட்டான். திடீரென அந்த இடத்தில் நிற்கும் வரை அட்வென்ச்சர் தொடர்ந்து நடந்து சென்றார். லுகாரோஸ், நாம் அதை இங்கே செய்யலாமா? அவள் எதிர்பாராத விதமாக முதல் நகர்வை மேற்கொண்டான். லூகாரோஸைப் போலவே அவளுடைய வார்த்தைகளும் ஆசையால் நனைந்திருந்தன. ஹா! லூகாரோஸின் உதடுகள் மேல் நோக்கி வளைந்தன. அது எப்போதாவது நடக்கும் ஒரு நிகழ்வு. இன்குபஸுடன் ஒரு பெண் வெப்பத்தில் இருந்தபோது முதல் நகர்வை மேற்கொண்டபோது. ஆனால் நான் அவளுக்கு என் பெயரைச் சொன்னேனா? அவனால் நினைவுகூர முடியவில்லை. இருப்பினும் தனக்கு முன்னால் இருக்கும் மனிதனை விரைவாக விழுங்கிவிட்டு சிறையிலிருந்து வெளியேற திட்டமிட்டதால் அவர் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. லுகாரோஸ் அந்த அட்வென்ச்சரின் கையை பற்றிக் கொண்டார். அட்வென்ச்சரின் கையின் உணர்வு லுகாரோஸை அடைந்தது. சூடாகவும் கரடுமுரடாகவும் இருக்கும். கரடுமுரடா? ஆமாம்,
அது ஒரு மென்மையான உணர்வு அல்ல, அது ஒரு ரோமத்தால் மூடப்பட்ட தோலை தொடுவது போல் கரடுமுரடாக உணர்ந்தது. லூகாரோஸ் தனது தலையை சற்று பக்கவாட்டில் சாய்த்தான். நிச்சயமாக மனிதர்களுக்கு சில முடிகள் இருக்கலாம், ஆனால் அவர் உணர்ந்த உணர்வு முற்றிலும் மாறுபட்ட மட்டத்தில் இருந்தது. லுகாரோஸ் தனது கையை எடுத்து தனக்கு முன்னால் இருந்த உயிரினத்தின் உடலில் வைத்தார். ஏதோ விசித்திரமாக இருக்கிறது. அது மென்மையாகவோ அல்லது மென்மையாகவோ இல்லை. அது உண்மையிலேயே ரோமங்களால் மூடப்பட்டிருப்பதை உணர்ந்தேன். இது எப்படி இருக்கு? லுகாரோஸின் குழப்பமான காதுகளில் அட்வென்சர் பெண்ணின் ஒட்டும் குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. உனக்கு இது பிடிக்குமா? அது டெத்னைட்டால் தனிப்பட்ட முறையில் கைப்பற்றப்பட்ட நிலவரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அசுரன். என்ன டெத்னைட்? அதற்கு என்ன அர்த்தம்? அட்வென்ச்சரின் தொனி சிறிது மாறியிருந்தது. மற்றும் மிக முக்கியமாக, அட்வென்ச்சரின் குரல் முன்னால் இருந்து வரவில்லை, பின்னால் இருந்து வந்தது. விசித்திரம். அவள் நிச்சயமாக அவன் முன் இருந்தாள். அப்படியானால் இப்போது அவருக்கு முன்னால் இந்த இருப்பு என்ன? லுகாரோஸ் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார், பின்னர் மெதுவாக அவற்றைத் திறந்தார். அவர் காம உணர்ச்சிகளைத் தொடும் நபர் அந்த பெண் அல்ல. அது ஒரு சிலந்தியா? அது ஒரு பெரிய சிலந்தி. சிலந்தியின் வாயிலிருந்து வெளிப்படையான திரவம் அவன் கையில் சொட்டியது. அவன் பயத்தில் பின்வாங்க முயன்றான், ஆனால் அவன் உடல் கீழ்ப்படியவில்லை. எஜமானரின் நிலவரையை குறிவைக்க யார் துணிவார்கள்? அட்வென்சர் இல்லை. அட்வென்சராக தோன்றியவர் இல்லை. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு அட்வென்சர் அல்ல. லுகாரோஸின் மனம் வெறுமையாகிப் போனது. அவர் என்ன நினைக்கிறார் அல்லது சொல்கிறார் என்பது குறித்து குழப்பமடைந்தார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது. இங்கு வசமாக சிக்கியவர் அவர்தான். எதிராளி வெறும் சக்யூபஸ் அல்ல. தயவு செய்து. லூகாரோஸ் கெஞ்சினார். நான் முட்டாள்தனமாக இருந்தேன். தயவு செய்து என் உயிரைக் காப்பாற்றுங்கள், உன்னதமானவரே. சக்குபஸ் ராணியை விட வீரத்தில் உயர்ந்த ஒரு உயிரினம். அதனால்தான் லுகாரோஸ் தனது அற்பமான உயிருக்காக இன்னும் அதிகமாக கெஞ்சிக் கூச்சலிட்டார். அதே நேரத்தில் தன்னை இங்கு வரவைத்ததற்கு திவானை அவர் சபித்தார். நான் உன் உயிரைக் காப்பாற்றினால் நீ எனக்காக என்ன செய்ய முடியும்? ஒரு இனிமையான முன்மொழிவு உள்ளே வந்தது. லூகாரோஸ் உடனடியாக பேசினார். இதற்குப் பின்னால் இருக்கும் மூளையாக இருப்பவர். அது யார் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். லுகாரோஸ் தனது தலையை தரையில் மோதிக்கொண்டு கெஞ்சினார். நீ என்னை விட்டுட்டேன்னா நான் மறுபடியும் இன்குபஸ் நிலவரையை விட்டு வெளியே வரமாட்டேன். நான் உன்னை கெஞ்சிக் கேட்டுக்கொள்கிறேன். சிறையை விட்டு வெளியேறாமல் இருப்பது சாத்தியமில்லை, ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் வேறு என்ன சொல்ல முடியும்? அவர் விரக்தியடைந்தார். ஒரு இன்குபஸ் நிலவரை. சரி சரி, நான் உங்கள் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் எஜமானரிடம் அனுமதி பெற வேண்டும். லுகாரோஸின் முகத்தில் நம்பிக்கை மின்னியது. வேறொரு குருவைப் பற்றிய குறிப்பு அவரை சிறிது நேரம் குழப்பத்தில் ஆழ்த்தியது, ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. உயிர் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை. உயிருடன் இருப்பதற்கான நம்பிக்கை தோன்றியது. மறுபுறம் ஷூட்டிங் சத்தம் வந்தது. ஸ்மார்ட்போன் அலாரம் அடித்தது. தொலைபேசி. சுத்தம் செய்து கொண்டிருந்த எலும்புக்கூடு சிப்பாய் வேகமாக ஸ்மார்ட்போனை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். இந்த நேரத்துக்கு என்ன அலாரம்? அப்போஸ்தலன் எடிசா உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். ஒரு வேண்டுகோள்? அது எடிசாவிடமிருந்து வந்திருந்தால் நான் அதை பரிசீலிக்க நினைத்தேன். அவள் என்ன கோரிக்கை வைத்தாள் என்று பார்ப்போம். எடிசா அனுப்பிய கோரிக்கையை நான் சரிபார்த்தேன். சாராம்சம் இதுதான். தொலைந்து போன இன்குபஸை எவ்வாறு கையாள்வது? அது அவ்வளவு கடினமாக இருக்கக்கூடாது. தொலைந்து போன இன்குபஸ் ஒரு நேரடியான விஷயமாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, என்னை பின்தொடர்ந்து சிலர் வந்தார்களா? நான் உடனடியாக நிலவரை ஆதரவாளர்களின் பட்டியலை சரிபார்த்தேன். எடிசா கடைசியாக அனுப்பப்பட்டு எனக்கு விசுவாசமாக சத்தியம் செய்து இன்குபஸ் நிலவரைகளில் ஒன்று இன்னும் அதன் இருப்பைக் கொண்டிருந்தது. அவர்கள் எனக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்ததால்
நான் எந்த நேரத்திலும் அந்த குறிப்பிட்ட நிலவரையை ஆதரிக்க முடியும். அவர்களில் அதிகமானவர்களுடன் நட்பு கொள்வது நன்றாக இருக்கும். நான் எடிசாவை குறிப்பிட்டு இன்குபஸ் நிலவரைக்கு அனுப்பி தொலைந்து போன இன்குபஸை வழிநடத்தும்படி கட்டளையிட்டேன். ஓ, மாஸ்டர் இந்த அம்சத்தைப் பற்றி கவலைப்படுகிறார் என்று நினைப்பதுதான். பூமியில் அமைந்துள்ள ஒரு இன்குபஸ் நிலவரை. அந்த நிலவரையின் எஜமானரான அஸ்மோ எடிசாவல் கொண்டுவரப்பட்ட லுகாரோஸை போற்றுதலுடன் பார்த்தார். இங்குள்ள உயிரினங்கள் எப்போதும் பசியுடன் இருந்தன, உணவை தடுத்து நிறுத்தும் நிலையில் இல்லை. எஜமானர் எப்போதும் இரக்கமுள்ளவர், அஸ்மோ. லுகாரோஸை அஸ்மோவிடம் கொடுத்துவிட்டு எடிசா சிரித்தாள். இந்த வழியில் லூகாரோஸ் தனது வார்த்தையை காப்பாற்ற முடியும். இன்குபஸ் நிலவரையை விட்டு வெளியேற மாட்டேன் என்ற வாக்குறுதி. இன்றிரவு ஆழமாக இருக்கும், நாளைய இரவு வரும். அத்தியாயம் 34. அவளுடைய அழகுக்கு சரண்டைதல். நிலவரைக்குள் யாரோ நடந்து கொண்டிருந்தார்கள். அவரது முகம் ஒரு தேரை போல இருந்தது, யாராலும் மனிதனாக அழைக்க முடியாத தோற்றத்தைக் கொண்டிருந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தது. அவரது பெயர் குரோனஸ், தற்போது அரக்கன் வணிகரின் உள் தணிக்கைக் குழுவில் மேலாளராக உள்ளார். அவரது பதவி காரணமாக அவர் பாதுகாவலர்களால் சூழப்பட்டார். குறைந்தது 20 பேர் கொண்ட எலும்புக்கூடு மாவீரர்கள் அவரைச் சூழ்ந்தனர். யாருக்குத்தான் இப்படிப்பட்ட முறையான எஸ்கார்ட்ஸ் கிடைக்கும்? இந்த ஸ்கெலிட்டன் மாவீரர்கள் 3- நட்சத்திர அரக்கர்களைத் தவிர வேறில்லை. நிச்சயமாக, ஒட்டுமொத்தமாக அவர்களின் தரம் மிக அதிகமாக இல்லை. இருப்பினும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தற்போதைய எஸ்கார்ட் முறையானதாக கருதப்பட்டது. இயற்கையாகவே இது தணிக்கைக் குழுவுடனான தொடர்பு காரணமாக அரக்கன் வணிகரால் நீட்டிக்கப்பட்ட ஒரு தங்குமிடமாகும். குரோனஸ் திருப்தியான முகபாவத்துடன் நிலவரையைச் சுற்றிப் பார்த்தான். நிலவரை உட்புறம் அப்படியே இருக்கிறது. இது நுட்பம் இல்லாதது, எந்தவிதமான நேர்த்தியும் இல்லாத ஒரு கரடுமுரடான தோற்றத்தை அளிக்கிறது. அதன் தோராயமான தோற்றம் இருந்த போதிலும் குரோனஸ் முழு நிலவரையையும் அதன் தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு மதிப்பிடுவதை தவிர்த்தார். இது எப்படிப்பட்ட இடம்? அரக்க வணிகருக்குள் எந்த சாதனைகளையும் செய்யாத மிருதுளாவை மிக உயர்ந்த சாதனைகளை பெற்று ஒருவராக மாற்றியது இந்த இடம் அல்லவா? அது குறிப்பிடத்தக்க வர்த்தக அளவை குறிக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த நிலவரையின் எஜமானருக்கு ஏராளமான செல்வம் இருந்தது என்பதையும் குறிக்கும். அதனால்தான் குரோனஸ் இந்த நிலவரைக்கு வருகை தந்தார். நிச்சயமாக பரிவர்த்தனைகளுக்கு தனித்தனி கையாளுபவர்கள் இருந்தனர். அரக்கன் வணிகரின் விதிகளில் கையாளுபவர்களை தன்னிச்சையாக மாற்றவில்லை. அவர்கள் தணிக்கைக் குழுவைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த விதியை மீறும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. குரோனஸ்க்கு இது போன்ற விஷயங்களில் எந்த ஆர்வமும் இல்லை. இங்கு வருவதற்கு அவருக்கு வேறு வேலை இருந்தது. எலும்புக்கூடு மாவீரர்களின் துணையுடன் நடந்து செல்லும்போது 3 பாதைகள் வெளிப்பட்டன. இதில் ஏதோ ஒன்று. அவருக்கு தெரிந்தவரை இந்த நிலவரை நீண்ட காலமாக இல்லை. நிலவரைக்கு அரக்கன் வணிகர் மூலம் ஒரு விரிவாக்க திட்டம் இருந்தது. ஆனால் அது மட்டுமே இவ்வளவு குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியுமா? குரோனஸ்க்கு அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தோன்றியது. உண்மையில் அது அத்தகைய திறன்களைக் கொண்டிருக்கிறதா? புதிதாக உருவாக்கப்பட்ட நிலவரைகள் பொதுவாக கடன் மதிப்பெண்களில் மிகக் குறைந்த மதிப்பீடுகளை பெற்றன. வெளிப்புற தாக்குதல்கள் மற்றும் பல்வேறு நிச்சயமற்ற தன்மைகளின் ஆபத்து எப்போதும் இருந்தது. இது டிமன் வணிகரின் பார்வையில் இருந்து கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் இந்த நிலவரை புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் டிமன் வணிகர் பார்த்துக் கொண்டிருந்த ஒன்றாகும். இந்த அளவிலான திறனை நிரூபிப்பது டிமன் வணிகரின் கவனத்திற்கு மிகவும் பொருத்தமானது. 3 பாதைகளின் சந்திப்பில் நின்று சரியான பாதையிலிருந்து ஒருவர் வெளிப்பட்டார். நான் காத்துட்டு இருக்கேன். நான் எடிசா, நிலவரையை நிர்வகிக்கும் பொறுப்பு. முதலில் தன்னை வரவேற்ற நபரை குரோனஸை பார்த்தான். அவள் ஒரு அசாதாரண அழகும் கண்ணியமும் கொண்டவள். அவளுடைய உடை அவளுடைய இருப்புக்கு இன்னும் நேர்த்தியைக் கொடுத்தது.
அவளுடைய தோற்றத்தால் ஒரு கணம் மயங்கிய குரோனஸ் விரைவாக தனது அமைதியை மீட்டெடுத்தான். மன்னிக்கவும். நான் குரோனஸ், டெமான் மெர்சென்டில் உள்ள தணிக்கை குழுவின் மேலாளர். மேலாளர் என்ற வார்த்தையை குரோனஸ் வேண்டுமென்றே வலியுறுத்தினார். அது மற்ற தரப்பினருடனான உரையாடலில் தலைமை தாங்குவதற்கான ஒரு நடவடிக்கையாகும். மேலாளர் குரோனஸ், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தயவுசெய்து இந்த வழியில் உங்களை வழிநடத்த என்னை அனுமதியுங்கள். எடிசா எந்த மாற்றமும் இல்லாமல் சிரித்துக்கொண்டே குரோனேஸை சரியான பாதையை நோக்கி வழிநடத்தினாள். குரோனஸ் எந்த குறிப்பிட்ட சக்தியையும் உணராமல் அவளை பின்தொடர்ந்தான். பொதுவாக இது 2 விஷயங்களில் ஒன்றை குறிக்கலாம்: எதிராளி தன்னால் கண்டறிய முடியாத சக்தியின் மட்டத்தைக் கொண்டிருப்பது, அல்லது திறன்கள் அல்லது கலைப்பொருட்களை பயன்படுத்தி வேண்டுமென்றே தனது சக்திகளை மறைப்பது. யாராவது ஏன் அதை மறைக்க வேண்டும்? சில சமயங்களில் அதுபோன்ற நபர்கள் இருந்தார்கள். டிமன் வணிகரிடம் தங்கள் பின்னணியை வெளிப்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருந்தவர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அது இழக்கக்கூடாது என்ற நோக்கமாக இருந்தது. உண்மையில் இந்த இடம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்காது. ஒருவேளை தற்செயலாக அவர்கள் ஒரு பணக்கார அட்வென்ச்சரை பிடித்திருக்கலாம், இதனால் அவர்களிடம் நிறைய பணம் இருப்பது போல் தோன்றியது. பல்வேறு ஊகங்கள் அவரது மனதில் ஓடின, ஆனால் குரோனஸ் உணர்ச்சிவசப்படாமல் அமைதியாக எடிசாவை பின்தொடர்ந்தார். அவர்கள் முதலில் அடைந்த இடம் ஒரு வயல்வெளி. அங்கே நீலப்புல், பூக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளுக்கு மத்தியில் அரக்கர்கள் இருந்தனர். அவை சாதாரண உயிரினங்கள் அல்ல, ஆனால் அரக்கர்கள். எதிர்பார்த்ததை விடக் குறைந்த தரம். மிகவும் தாழ்வாக, எதிர்பார்த்ததை விடக்கூட தாழ்வாக. கொஞ்சம் சாகச அனுபவத்துடன் எளிதில் உடைக்கக்கூடிய ஒரு நிலவரை போல் அது தோன்றியது. நான் திரும்பி வந்ததும் டிமன் வியாபாரியிடம் புகார் செய்ய வேண்டும். இந்த நிலையை அடைந்திருந்தால் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றியது. அத்தகைய எண்ணங்களுடன் குரோனஸ் அடுத்த இடத்திற்குச் சென்றார். அங்கே ஒரு பெரிய ஏரி இருந்தது. கரைக்கு அருகில் போதங்கள் தண்ணீர் குடிப்பதைக் காண முடிந்தது. இந்தக் காட்சியை பார்த்து கொண்டே குரோனஸ் தலையை திருப்பிக் கொண்டே இருந்தான். போதங்கள் வேறு இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது ஒரு புதிய உண்மை என்றாலும், கவனம் செலுத்த வேண்டிய குறிப்பிடத்தக்க விஷயம் எதுவும் இதுவரை இருப்பதாக தெரியவில்லை. ஏரியைச் சுற்றி நகர்ந்து அவர் நிலவரையின் மையத்தை அடைந்தார். குரோனஸ் முதலில் மையத்தின் நிலையை ஆய்வு செய்தார். இது நிலவரையின் இதயமாக கருதப்படலாம். இது நிலவரை எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டது என்பதன் அடிப்படையில் நிலவரையின் அளவைக் காட்டியது. பாதுகாப்பு ஒப்பீட்டளவில் நன்றாக இருக்கிறது. மையப்பகுதியைச் சுற்றி துருப்புக்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவர்கள் பெரிய அங்கிகளால் மூடப்பட்டிருந்தாலும் அவர்களின் அடையாளம் தெரியவில்லை. இருப்பினும் அவர்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தினர் என்பது தெளிவாகத் தெரிந்தது. அது ஒரு மனிதனா? இன்னொரு உருவம். கம்பிகளுக்குப் பின்னால் ஒரு மனிதப் பெண் தெரிந்தாள். அவளுடைய வயிறு பெரிதாக இருந்தது. பயமின்றி இங்கு வரத் துணிந்தவர்களின் கதி இதுதான் போல. எடிசா மாறாமல் புன்னகையுடன் பதிலளித்தாள். அவளுடைய பதில் குரோனஸின் நிலவரை மதிப்பீட்டை சற்று உயர்த்தியது. ஒரு நிலவரைக்கு அத்தகைய லட்சியம் அவசியம். ஒரு சிறைச்சாலையைக் கடந்து செல்லும்போது குரோனஸின் கண்கள் ஒரு வசதியைக் கண்டன. பல எலும்புக்கூடு மாவீரர்கள் அதைப் பாதுகாத்து வந்தனர். சந்தேகத்திற்கு இடமின்றி அது ஒரு அசாதாரண இடமாக இருந்தது. ஒருவேளை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடு மாவீரர்கள் நிலவரையின் சக்தியை நிரூபிப்பதாக கருதப்பட்டிருக்கலாம். அது மையப்பகுதியை பாதுகாப்பது போன்ற ஒரு இடமாகத் தோன்றியது. இந்த உண்மையை நினைவில் வைத்துக் கொண்டு குரோனஸ் தொடர்ந்து நகர்ந்தார். இன்னும் உறுதியுடன் தனது வழியில் சென்றார். இறுதியில் அவர் மையத்தின் முனையை அடைந்தார். அங்கு இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலி வைக்கப்பட்டது. அது நிலவரையின் எஜமானர் அமர்ந்திருந்த இருக்கையைப் போலவே தெளிவாகத் தெரிந்தது. ஒரு சிம்மாசனம். யோசிச்சுப் பாருங்க, நிலவரையின் எஜமானர் இங்கே இருக்கிறார் தெரியுமா? குரோனஸ் சுற்றும் முற்றும் பார்த்தான். நிலவரையின் எஜமானர் என்று அழைக்கப்படுவதற்கு யாரும் தகுதியானவர்களாகத் தெரியவில்லை.
ஓ எஜமானர் இப்போது இங்கே இல்லை. ஆனால் கவலைப்படாதே. எஜமானரால் எனக்கு எல்லா அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது, அதனால் நீங்கள் என்னிடம் பேசலாம். குரோனஸ் எடிசாவின் வார்த்தைகளை சிறிது நேரம் சந்தேகித்தார், ஆனால் விரைவில் முடிவுக்கு வந்தார். இந்த நபர்தான் எஜமானர் என்பது தெளிவாகத் தெரிகிறதோ. எஜமானராக யார் நிலவரையை கைவிடுவார்கள்? குறிப்பாக டிமன் வியாபாரிக்கு இதைப் பற்றி அறிவித்த பிறகு. இது பிரச்சாரத்தைத் தவிர வேறில்லைடோ. அப்புறம் குரோனஸ் தனது எண்ணங்களை வெளிப்படையாக பேசும் அளவுக்கு முட்டாள் அல்ல. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நான் இங்கு வந்துள்ளேன். அவர் எடிசாவை நோக்கி வசீகரமாக சிரித்துவிட்டு ஒரு முறை கைதட்டினார். அந்த நேரத்தில் அருகில் நின்ற காவலர்களில் ஒருவரின் உடல் முழுவதும் இரத்தக் கரைகள் இருந்தன. வணிகர் மிர்துளாவின் மேலதிகாரியான திவான் பயங்கரமாக சிதைக்கப்பட்டார். அவளுடைய கண்கள் அவளுடைய வாயைப் போல தைக்கப்பட்டிருந்தன. கட்டப்பட்டிருந்த அவளது உடலிலிருந்து இரத்தம் சொட்டியது. அவளுடைய காதுகள் ஏதோ தெரியாத ஒன்றால் அடைக்கப்பட்டிருந்தன. அவள் பார்க்கவோ கேட்கவோ பேசவோ முடியாத நிலையில் இருந்தாள். எல்லா சுதந்திரமும் முற்றிலுமாக பறிக்கப்பட்டாள். குரோனஸ் திவானை பார்த்துவிட்டு பின்னர் எடிசாவின் பக்கம் திரும்பினான். அவனுடைய பேராசை கொண்ட நோக்கங்கள் உள்ளுக்குள் கொப்பளித்துக் கொண்டிருந்தன. நீ என்ன நினைக்கிறாய்? டெமான் மெர்ச்சன்டில் எங்கள் கூட்டாளிகளில் ஒருவர் நேற்று மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். அதற்கான குறைந்தபட்ச மரியாதை இதுதான். குரோனஸ் வணங்கினார். சமீபத்தில் அரக்க வணிகரின் விற்பனையை அதிகரித்த நிலவரைக்கு மரியாதை செலுத்தும் ஒரு செய்கையாகவும் அத்தகைய நிலவரையை கிண்டல் செய்யும் இறுதிச் செயலாகவும் இது இருந்தது. இந்த நபர் இனி டிமன் வியாபாரியுடன் தொடர்புடையவர் அல்ல. நிலவரை தலைவரே, உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். இல்லை, எடிசா அவளை ஒரு மனிதப் பெண்ணைப் போல டிமன் இனப்பெருக்க முறைகளுக்கு பயன்படுத்துவதும் நல்லது. குரோனஸ் ஒரு பிசாசைப் போல சிரித்தான். அவருடைய நோக்கம் டிமன் வணிகனின் கொடூரத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் எடிசா வேறு அர்த்தத்தில் ஆச்சரியப்பட்டாள். அப்படித்தான் தண்டனைன்னு சொல்றீங்க? இதுவரை அவள் தன்னை அதிகமாக குறைத்து மதிப்பிட்டிருந்தாள். இனிமேல் எஜமானர் போன்ற மனிதர்களை புறக்கணிப்பது அத்தகைய தண்டனைக்கு தகுதியானது என்று எடிசா நினைத்தாள். எடிசா அமைதியாக இருந்தபோது குரோனஸ் சிரித்துக் கொண்டே பேசத் தொடர்ந்தாள். நிச்சயமாக இது இத்துடன் முடிவடையாது. எதிர்காலத்தில் ஒப்பந்தங்கள், தள்ளுபடிகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் ஏற்பாடு செய்யப்படும். குரோனஸ் தனது சட்டைப் பையில் இருந்து ஒரு அட்டையை எடுத்தார். அது கருப்பு அட்டையிலிருந்து வேறுபட்ட தோற்றத்தைக் கொண்டிருந்தது. அது தங்க நட்சத்திரம் வரையப்பட்ட வெள்ளை அட்டை என்று அழைக்கப்படும். இது டிமன் சந்தையின் உயரடுக்குகளைக் குறிக்கிறது. நட்சத்திரங்களின் எண்ணிக்கை தரத்தை குறிக்கிறது. மேலும் ஒரு நட்சத்திரத்தை வைத்திருப்பது கூட குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. வெள்ளை அட்டை யாருக்கும் மட்டும் வழங்கப்படவில்லை. இந்த அட்டையை வைத்திருந்தவர்களுக்கு சந்தையில் சிறப்பு சலுகை வழங்கப்பட்டது மற்றும் பிரத்யேக ஏலங்களில் பங்கேற்கும் பாக்கியம் கிடைத்தது. சமீபத்தில் நிறுவப்பட்ட ஒரு நிலவரைக்கு வெள்ளை அட்டையை வழங்குவதா? அந்த உண்மை டிமன் வணிகர் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார் என்பதை காட்டுகிறது. முன்பு ஒரு நிலவரையை நிர்வகிப்பதில் சிறிது அனுபவம் பெற்ற எடிசா ஒரு கணம் நின்றாள். தன் நிலவரைக்குள் நுழைந்த இன்குபஸை பற்றி அவளுக்கு தெரியும். திவான்தான் அதன் பின்னால் இருப்பதை அவள் அறிந்திருந்ததால் விரைவில் அதை தண்டிக்க அவள் திட்டமிட்டிருந்தாள். இருப்பினும் டிமன் வணிகர் அறிந்திருந்தார், ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருந்தார் என்பது அவளுக்கு எரிச்சலூட்டியது. ஆனால் அவை இறுதியில் எஜமானருக்கு உழைப்பாக இருந்ததால் அதை அவள் கவனிக்காமல் விட்டுவிட முடிவு செய்தாள். சரி, இது மாதிரி பேய் வியாபாரியிடமிருந்து வந்தா அதை மறுப்பது கஷ்டம். குரோனஸ் கொடுத்த அட்டையை எடிசா ஏற்றுக்கொண்டாள். சரி, அருகிலுள்ள நிலவரைகளின் எஜமானர்கள் இன்றிரவு ஒரு விருந்து வைக்கிறார்கள். எடிசா, நீ எப்படி வருகிறாயா? குரோனஸ் கையை உயர்த்தி சமிகை செய்தார். ஓ, தவறாக புரிந்து கொள்ளாதே. மாஸ்டர் இப்போது இங்கே இல்லாததால் நான் அதை உங்களிடம் சொன்னேன். பயனுள்ள தகவலுக்கு நன்றி. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நாங்கள் எப்போதும் எங்கள் சந்தையில் உண்மையாகவே இருக்கிறோம். பின்னர் நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை
எடிசா தனது நன்றியை தெரிவித்தார். அதோடு குரோனஸ் சிறையிலிருந்து வெளியேறினார். தரையில் படுத்துக் கொண்டு திவானை எப்படி கையாள்வது என்று எடிசா யோசித்தாள். பின்னர் குரோனஸ் என்ன சொன்னான் என்று யோசித்தாள். இயோன்ஹி. மீண்டும் கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. அவர்கள் சிறைச்சாலையை விட்டு வெளியேறும் வாய்ப்பு அதிகரித்தது. முன்பை விட வெகு தொலைவில் இருந்த சிறைச்சாலைகள் கூட வெற்றி பெறக்கூடியதாக இருந்திருக்கும். வெற்றி பெறுவதற்கான முன்னோடியாக விருந்தின் நோக்கத்தை எடிசா கருதினார். இந்த விருந்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு தவளை பறவை பேசிக்கொண்டே திடீரென நின்றது. கண்களை கவனமாக தேய்த்துவிட்டு மீண்டும் அவற்றைத் திறந்தான். ஸ்விக். அது விசித்திரமாக இருந்தது. ஒத்த பதவிகளில் இருப்பவர்களிடையே நட்புறவை வளர்ப்பதற்கான ஒரு கூட்டம் அது. ஆனாலும் அவர்களிடையே வித்தியாசமான திறமை கொண்ட ஒருவர் தோன்றியிருந்தார். ஓர்க் திகைத்து தடுமாறி நின்றது. நான் உங்களிடம் சரணடைகிறேன். ஓர்க்கின் வார்த்தைகளில் தொடங்கி விருந்தில் கலந்து கொண்ட அனைவரும் எடிசாவின் அழகில் சரணடைவதாக அறிவித்தனர். அத்தியாயம் 35. நிலவரை அமைப்பு மறுசீரமைப்பு. இது என்ன? ஏன் அலாரம் தொடர்ந்து அடிக்கிறது? என் ஸ்மார்ட் போன் இடைவிடாமல் அலாரத்தை அடித்துக் கொண்டிருந்தது. டைகர் என் போனை கொண்டு வாயு. பதிலுக்கு எலும்புக்கூடு உடனடியாக எனக்கு தொலைபேசியை கொடுத்தது. ஒரு காலத்தில் சிறைச்சாலையில் இருந்த ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் இப்போது என்னுடன் இங்கே வசித்து வருகிறார். எலும்புக்கூடு என்று மட்டும் அழைப்பதற்கு பதிலாக அதற்கு ஒரு பெயர் வைக்க முடிவு செய்தேன். அதற்கு பின்னால் எந்த குறிப்பிட்ட அர்த்தமும் இல்லை. நாய்க்குட்டியைப் போல என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் நான் அதற்கு டைகர் என்று பெயரிட்டேன். இப்போது டைகர் பாத்திரம் கழுவுவதையும் குளியலறையை சுத்தம் செய்வதையும் நூடுல்ஸ் சமைப்பதையும் பார்த்தது எனக்கு பெருமையாக இருந்தது. நல்லது, என் பையன் என்று நான் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஏன் தொடர்ந்து அலாரங்கள் ஒலிக்கின்றன? நான் உடனடியாக அலாரத்தின் உள்ளடக்கங்களை பார்த்தேன். ரெட்ஹெட் ட்ரைப் நிலவரை தலைவர் உரிமையாளர் சரித்திரனுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். ஸ்டிக்கி பட்டில் நிலவரை மாஸ்டர் உரிமையாளர் சரித்திரனுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். எச்சங்கள் அபிஸ் நிலவரை தலைவர் உரிமையாளர் சரித்திரனுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். அலாரங்கள் தொடர்ந்தன. இறுதியில் கடைசி அலாரமும் ஒலித்தது. இயற்கை மரபுரிமை நிலவரை உரிமையாளர் சரித்திரனுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். இது என்ன? இவ்வளவு குறுகிய காலத்தில் பல நிலவரைகள் எனக்கு விசுவாசமாக உறுதியளித்தன. முந்தைய அலாரங்களின் உள்ளடக்கத்தை நான் சரிபார்த்தபோது வேலைக்காரன் எடிசா அருகிலுள்ள நிலவரை எஜமானரின் விருந்தில் கலந்து கொண்டாள். அது தெளிவாக இருந்தது. அந்த அலாரத்திற்கு பிறகு திடீரென்று பல நிலவரைகளின் சரணடைதல் நோக்கங்களை பெற்றேன். எடிசா குறிப்பிட்ட எதையும் செய்யவில்லை. சரி, கவலைப்பட ஒன்றுமில்லை. என்னுடைய நிலவரையின் செல்வாக்கு விரிவடைந்து வருவது நல்லதுதான். தற்போது என்னால் கூடுதலாக ரத்தினங்களை வாங்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு அரக்கர்கள் இலவசமாக பெருகுவது ஒரு ஆசீர்வாதம். மாறாக வரவேற்கத்தக்கது. உங்கள் கட்டளையின் கீழ் விசுவாசமாக சத்தியம் செய்யும் நிலவரைகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. சிறைச்சாலை அமைப்பை மறுசீரமைக்க நாங்கள் பரிந்துரைக்கிறோம். நிறுவன மறுசீரமைப்பு ஒரு நிலவரை ஒரு நாட்டைப் போன்றது. திறமையான செயல்பாட்டிற்காக நிலவரையின் கட்டமைப்பை ஒன்றிணைத்து மறுசீரமைக்கவும். அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு நிலவரை மட்டுமே இருந்தபோது அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் என் செல்வாக்கு வளர்ந்து வருவதால் அதை மிருகத்தனமாக நடத்துவது வேலை செய்யாது. மிக முக்கியமாக இங்கே விசுவாசம் மற்றும் சாதக அமைப்பு உள்ளது. இதுவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாததால் இந்த அமைப்பை பற்றி நான் மறந்துவிட்டேன். எடிசா மற்றும் டெத் நைட் ஆகியோரால் கைப்பற்றப்பட்டு நிலவரைகளிலிருந்து வந்த அரக்கர்கள் ஏற்கனவே என் நிலவரையில் ஒன்றிணைந்து விட்டதால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. டெம்டேஷன் ஆப் இல்லுஷன் நிலவரையின் நிலவரை தலைவர் ஆஸ்மோ உங்கள் அருளால் திருப்தி அடைந்துள்ளார். ஆஸ்மோவின் ஆதரவு அதிகரித்துள்ளது. ஆஸ்மோவின் விசுவாசம் அதிகரித்துள்ளது. இன்குபஸ் நிலவரை கூட
வேறொரு பரிமாணத்தில் இருந்து எனக்கு விசுவாசத்தை காட்டியது. விசுவாசம் மற்றும் சாதகத்தன்மையின் அடிப்படையில் கவலையற்றதாக தோன்றியது. நான் இவர்களுக்காக என்ன செய்தேன்? ஒரு கணம் யோசித்த பிறகு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ஓ, நான் அவர்களுக்கு நண்பர்களை கொடுத்தேன். எனக்கு புரிகிறது, கொஞ்சம் ஆண் நட்புறவு. இவர்களை பொறுத்தவரை அவர்கள் வேறொரு பரிமாணத்தில் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அது என்று நான் கைப்பற்றிய 26 நிலவரைகள்தான். அவை மிகவும் தலைவலியாக இருந்தன. இணைவது தந்திரமானது, ஏனென்றால் அரக்கர்களை வைப்பதற்கான இடம் தெளிவற்றது. என்னுடைய நிலவரை தற்போது அதிகமாக கூட்டமாக இருந்தது. இறுதி கச்சாவுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியும் அரக்கர்களால் நிரம்பியது. நிலவரையை உடனடியாக விரிவுபடுத்துவது நிச்சயமற்றதாக தோன்றியது. நான் முதலில் அவற்றை வகைப்படுத்த வேண்டும். 20க்கும் மேற்பட்ட நிலவரைகளை கவனிக்காமல் விட்டுவிடுவது ஆபத்தானது. அவர்களின் விசுவாசமும் சாதகத்தன்மையும் இன்னும் அறியப்படாததால் விளைவு நிச்சயமற்றதாக இருந்தது. அவர்களை வென்று உடனடியாக அவர்களுக்கு சுதந்திரம் வழங்குவதில் அர்த்தமில்லை. 2 நிலவரைகளை ஒன்றாக இணைக்கலாம். இணைக்கப்பட்ட நிலவரைகள் அளவு அதிகரிக்கும். எனவே இந்த அம்சமும் உள்ளது. எச்சரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக நான் முதலில் இனங்களின் கலவையை ஆய்வு செய்தேன். பின்னர் நிலவரைகளை ஒன்றுடன் ஒன்று இணைந்து உயிரினங்களுடன் இணைத்தேன். இறந்தவர்களுடன் இறக்காதவர் ஓர்ஸுடன். அந்த செயல்முறைக்கு பிறகு 26 நிலவரைகள் திடீரென 9 ஆக குறைந்துவிட்டன. இன்னும் கொஞ்சம் இணைப்போம். இந்த முறை நான் சற்று ஒத்த வகைகளை இணைத்தேன். கோப்ளின்களும் ஓர்க்ஸும் இணைந்து வாழலாம். இறுதியில் 26 நிலவரைகள் 4 ஆக குறைக்கப்பட்டன. அது மிகவும் அழுத்தமாக இருந்தது. இருப்பினும் நான் அவற்றை மேலும் குறைக்கவில்லை. தற்போதைய நிலவரை அமைப்பை பார்க்கும்போது 4 நிலவரைகளும் எனது அசல் நிலவரையைச் சூழ்ந்திருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்தன. அது பார்வைக்கு மகிழ்ச்சியான ஏற்பாடாக இருந்தது. எல்லா நிலவரைகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு பதிலாக அவற்றை இப்படி விநியோகிப்பது சுற்றியுள்ள தகவல்களை சேகரிப்பதை எளிதாக்கும். இப்போது நிலவரைகளை கண்காணிக்க நான் உயிரினங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இயற்கையாகவே அது என் நிலவரையைச் சேர்ந்த அரக்கர்களாக இருக்கும். சுற்றி ரோந்து செல்லும்போது 4 நிலவரைகளையும் நிர்வகிக்க எனக்கு பதவிகள் தேவைப்பட்டன. சரி, நான் இதை லிச்சிடம் விட்டு விடுகிறேன். லேஜ்கள் அடிப்படையில் இறக்காத அரக்கர்களாக இருந்தன. அவர்கள் சோர்வாக உணராததால் தொடர்ந்து அவர்களை பயன்படுத்துவது நன்றாக தோன்றியது. கூடுதலாக 4- நட்சத்திர அசுரனாகவும் எலும்புக்கூடுகளின் தொடர்ச்சியான நிரப்புதலுடனும் அது பாத்திரத்திற்கு சரியாக பொருந்தியது. நான் லிச்சை கிளிக் செய்து அமைப்புகள் சாளரத்திலிருந்து அதன் கடமையை ஒதுக்கினேன். குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள் எதுவும் இல்லாததால் நான் தகவலை கைமுறையாக உள்ளிட்டேன். லிச் 4 நட்சத்திரம். அவர்கள் என் கட்டளைகளை நன்றாக புரிந்து கொண்டதால் இதை எழுதினால் போதும். பின்னர் நான் ஏரியா 1 இலிருந்து காவலரை பாத்திரத்திற்கு ஒதுக்கப்பட்ட லிச்சை அகற்றி நிலவரைக்கு வெளியே வைத்தேன். சிறைச்சாலையை விட்டு வெளியேறுவதற்கு இனி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாததால் அது சாத்தியமானது. இப்போது லிச் என்னுடைய எலும்புக்கூடு துருப்புக்களை வழிநடத்துவார், காட்டில் ரோந்து செல்வார், 4 நிலவரைகளையும் மேற்பார்வையிடுவார். மேலும் ஏதேனும் கிளர்ச்சி ஏற்பட்டால் அது இன்னும் என்னுடைய யுகம்தான். ஆனால் இது போன்ற அற்பமான விஷயங்களுக்கு தயாராவது என் மனதை நிம்மதியடையச் செய்தது. இதுதான் நிஜம். என்னுடைய நிலவரை சோதனை செய்யப்பட்டால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இது டெத் நைட்டுக்கானது. இதை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். கிளர்ச்சியை அடக்கும் பணியில் ஈடுபட்ட ஒரு பிரிவு. டெத் நைட் ஒரு பெரிய கேடயத்தை ஏந்தியிருப்பதை பார்த்தது உண்மையிலேயே உறுதியளிக்கிறது. ஒரு வகையில் அது நிலவரையை பாதுகாக்கும் பொறுப்பைக் கொண்டிருந்தது. டெத் நைட்டுடன் நான் தளபதி என்ற பட்டத்தையும் வழங்கினேன்.
இப்போது ஒரு அடித்தளம் அமைக்கப்படுவது போல் உணர்கிறேன். மற்றும் நிலவரைக்கு மிக முக்கியமான பங்கு. சந்தேகமே இல்லாமல் இது ஏடிசாவாகத்தான் இருக்க வேண்டும். அவள் இப்போது வரை நன்றாக இருக்கிறாள், அதனால் ஏடிசா தொடர்வது அர்த்தமுள்ளதாக இருந்தது. அடுத்தது ராஜதந்திரம். நிலவரை தொடர்ந்து வளர்ச்சியடையும் போது வெளிப்புற உராய்வு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுவும் ஏடிசா. நான் பார்த்ததிலிருந்து எனக்கு தெரிந்த ஏடிசா ராஜதந்திர தகராறுகளை சுமூகமாக கையாண்டிருப்பார். அடுத்தது சட்டம் இயற்றப்பட்டது. உண்மையில் அதை சட்டம் என்று அழைப்பது மிகவும் பிரமாண்டமானது, ஆனால் குறைந்தபட்சம் அதன் உள் அமைப்பை நிறுவுவதற்கு நிலவரைக்குள் ஒரு இருப்பு இருக்க வேண்டும். அமைப்பை சீர்குலைப்பவர்களை ஒழுங்குபடுத்த ஒருவர். இதுக்கும் ஏடிசா மட்டும்தான் இருக்கா, இல்லையா? இதனால் சிறைச்சாலையை மேற்பார்வையிடும் பணியை ஏடிசா ஏற்றுக்கொண்டார். ராஜதந்திரத்தை நிர்வகிப்பதோடு உள் அமைப்புகளையும் வலுப்படுத்தினார். மற்றும் இது மிகவும் முக்கியமான விஷயம், எங்கோ இது போன்ற உள்ளடக்கத்தை நான் முன்பு பார்த்திருக்கிறேன். அடிமைகளுக்கு பதவிகளை வழங்குவது, யார் ஓடிப்போக மாட்டார்கள் என்பதை மேலும் கண்காணிப்பது பற்றிய கதை இது. யார் முதலில் என்னிடம் சரணடைந்தார்கள்? எச்சரிக்கையின்படி அது ரெட்ஹேர்டு ட்ரைப் நிலவரையின் உரிமையாளர். அந்தந்த உரிமையாளர் வேறு யாருமல்ல, ஒரு ஓர்க். புயல் 3 நட்சத்திரம். அது உண்மையான பெயரைக் கொண்ட ஒரு தனித்துவமான அசுரன். எதிர்பார்த்தபடி அதில் ஏதோ விதிவிலக்கானது இருந்தது. நான் இந்த நபருக்கு ஒரு மார்கிரேவ் பாத்திரத்தை ஒதுக்க வேண்டும். எதிர்காலத்தில் அருகிலுள்ள நிலவரைகளை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர் இருப்பார். உபகரணங்களும் தேவைப்படும். இந்த நபரைப் போல சாதுரியமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு கூடுதலாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை எனக்குள் தூண்டினர். அடுத்து தொடர்ந்து நான் யோசித்து மீதமுள்ள பாத்திரங்களை ஒதுக்கினேன். மேலாளர், தலைமை மால்டிஸ் உங்களை பார்க்க விரும்புகிறார். கீழ்நிலை அதிகாரியின் வார்த்தைகளை கேட்டு குரோனஸ் தனது ஆச்சரியமான முகத்தை உயர்த்தினார். அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு பயத்தால் நடுங்கினார். ஏன் தலைவர் திடீரென்று அவரை பார்க்க விரும்பினார்? குரோனஸுக்கு தெரிந்த தலைவர் அதிக கவனம் செலுத்தவில்லை, ஒரு வழக்கமான மேலாளரை அழைக்கும் அளவுக்கு. அவர் சர்வண்ட் மேலாளர் மூலம் அறிவுறுத்தல்களை வழங்குவார், மேலும் அவர் முதல்வரின் முகத்தை விட சர்வண்ட் மேலாளரின் முகத்தையே அடிக்கடி பார்ப்பார். என்ன தவறு நடந்திருக்கலாம்? குரோனஸ் சமீபத்தில் என்ன செய்தார்? எவ்வளவு யோசித்தாலும் குறிப்பிடத்தக்க எதுவும் நினைவுக்கு வரவில்லை. நேற்று மலைத்தொடரில் உள்ள நிலவரைக்கு சென்றது மிகச் சமீபத்திய விஷயம். என்னுடைய அறிக்கை நல்ல வரவேற்பை பெறவில்லையா? யோசித்து பார்த்தாலும் அறிக்கையில் விமர்சிக்கக்கூடிய எதுவும் இல்லை. நேற்றுதான் பார்வையிட்ட நிலவரையை பரிசோதித்தது பற்றியும் அது குறித்த தனது பதிவுகளைப் பற்றியும் அவர் எழுதியிருந்தார். நிலவரை உயர் அதிகாரிகளுக்கு கவலை அளிக்கவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அவர் மனநிலை சரியில்லையா? தலைமை குரோனஸ் திறமையானவர் என்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் தனது மனநிலையின் அடிப்படையில் பணிகளை கையாளவில்லை, அவர் கீழ் பணியாளரின் திறன்களை மட்டுமே மதிப்பிட்டார். இருப்பினும் குரோனஸ் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நினைத்ததால் தனக்கு ஏன் அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தலைவரா? குரோனஸின் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு துணை அதிகாரி அவரை மீண்டும் அழைத்தார். ஓ சரி, நான் இப்போ போறேன். தேங்க்ஸ். குரோனஸ் துணை அதிகாரிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துவிட்டு தலைமை அலுவலகத்திற்கு செல்ல தயாரானார். அவரால் விருங்கியுடன் செல்ல முடியவில்லை, எனவே இப்போதைக்கு அவர் தனது சமீபத்திய பணி தொடர்பான ஆவணங்களை சேகரித்து முதல்வரின் அலுவலகத்திற்கு சென்றார். தட்டு. உள்ளே வா. முதல்வரின் அலுவலக கதவை ஒரு சில தட்டுகள் மட்டுமே கேட்டன, ஆனால் உள்ளிருந்து ஒரு குரல் அவரை உள்ளே வரும்படி சொன்னது. பிரச்சனை என்னவென்றால் குரோனஸ் குளிர்ச்சியாக இருந்தது. எப்பவுமே அப்படித்தான். தலைவரே, நீங்கள் என்னை அழைத்தீர்களா?
அவர் மரியாதையுடன் தலை குனிந்தார். ஆனால் ஒரு ஆவணம் குரோனஸ்க்கு முன்னால் பறந்து சென்றது. படிச்சு பாருங்க. தலைமை மால்டிஸ் என்ற பிரமாண்டமான நபர் தாழ்ந்த தொனியில் பேசினார். அவர் ஒரு பெரிய கரடியின் உடலமைப்பை கொண்டிருந்தார். மேலும் அவரது முகம் ஆந்தை போன்ற அசுரன், ஆந்தை கரடி போன்றது. அதுதான் சீஃப் மால்டிஸ் இனத்தின் பெயர். நிச்சயமாக இரத்த குடும்பத்தில் உயர் பதவியில் இருந்த டிமன்கள் எதுவும் இல்லை. எனவே அது போன்ற உறவுகள் எதுவும் இல்லை. மதிப்பீட்டுக் குழுவில் அவர் தனது திறமைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தலைமை பதவியை வகித்தார். அத்தகைய உருவம் ஏற்கனவே அச்சுறுத்தலாக இருந்தது. மேலும் அவரது முகபாவத்துடன் சேர்ந்து குரோனஸ் தனது இரத்தம் குளிர்ச்சியாக உணர்ந்தார். நீ ஏன் இன்னும் அதை படிக்கவில்லை? தலைவரின் வற்புறுத்தலின் கீழ் குரோனஸால் அதை தடுக்க முடியவில்லை. ஆவணத்தை எடுத்தார். ஆவணத்தின் மேலே ஒரு சுருக்கமான தலைப்பு இருந்தது. கருட ராஜ்யம் மலைகளின் நிலவரை வரைபடத்தில் மாற்றங்கள். உள்ளடக்கம் தெளிவாக இருந்தது. வணிகர் மிர்தலவால் நிர்வகிக்கப்பட்ட நிலவரை நேற்றைய விருந்தின் மாலையில் மலைகளுக்கு அருகிலுள்ள 26 நிலவரைகளை எவ்வாறு கைப்பற்றியது என்பதை அது குறிப்பிட்டது. குரோனஸ் குளிர்ந்த வியர்வையில் துள்ளி குதித்தான். அவன் பார்த்துக் கொண்டிருந்தது உண்மையானதா? நேற்று அவன் பார்த்த நிலவரையின் மட்டம் அதிகமாக இல்லை. அவர் அதில் உறுதியாக இருந்தார். இருப்பினும் அருகிலுள்ள அனைத்து மலை நிலவரைகளும் கைப்பற்றப்பட்டதாக கூறும் ஆவணத்தின் உள்ளடக்கம் உண்மையற்றதாக உணர்ந்தது. அதுவும் ஒரு நாளுக்குள், விருந்து நேரத்தில். இது என்ன? குரோனஸ் தீவிரமாக முணுமுணுத்தான். உங்கள் அறிக்கையின் காரணமாக நான் தனியாகவே பெரிதும் விமர்சிக்கப்பட்டேன். மால்டிஸின் கண்கள் கூர்மையாகின. ஒரு கீழ்நிலை அதிகாரியின் தவறு இறுதியில் முதலாளியின் மீது விழுந்தது. கவனம் தேவையில்லை என்று நீங்கள் கூறிய ஒரு நிலவரை ஒரே நேரத்தில் 26 நிலவரைகளை கைப்பற்றியுள்ளது. நடைமுறையில் அது அருகிலுள்ள நிலவரைகள் அனைத்தும் அரக்க வியாபாரியால் கவனிக்கப்பட வேண்டிய நிலவரைகளாக இருந்தபோதிலும். குரோனஸ், உன் கண்கள் வெறுமையாக இருந்தது. நிச்சயமாக மலைத்தொடரின் அளவு மிகப்பெரியது. 26 நிலவரைகள் இணைக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியே. இருப்பினும் மலையின் தன்மை காரணமாக அது அசுர உலகத்திற்கு அருகில் இருந்ததால் அது மனித அட்வெஞ்சர்களால் அடிக்கடி பார்வையிடப்பட்ட இடமாக இருந்தது. இதனால் கவனத்தை ஈர்த்தது. மலைத்தொடரில் உள்ள நிலவரைகளின் எஜமானர் குறிப்பிடத்தக்க கூட்டணிகளை உருவாக்குவதை விட உயிர் வாழ்வதற்கு முன்னுரிமை அளிப்பதாக தோன்றியது. எனவே அவர்கள் பொதுவாக விருந்துகள் போன்ற கூட்டங்கள் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். நேரடியாக விரிவுபடுத்துவதையோ அல்லது கூட்டணிகளை உருவாக்குவதையோ நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அது இதுவரை வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு எல்லாம் முற்றிலும் மாறிவிட்டது. நிச்சயமாக இதற்கு முன்பு மற்ற நிலவரைகளை இணைப்பது பற்றிய பதிவுகள் உள்ளன. ஆனால் இந்த சம்பவம் அதிகமாகிவிட்டது. அது அதிகரித்திருந்தது. அந்த அறிக்கையின் அர்த்தம் யாராவது ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும் என்பதாகும். மேலும் குரோனஸ்தானே அதற்கு நியமிக்கப்பட்டவர். அதை அறியாத அளவுக்கு அவர் திறமையற்றவராக இருக்க முடியாது. நான் ஒரு டிமன், அதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று கண்கள் சிவக்க கூறினார். அது மிகப்பெரிய 26 நிலவரைகள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அரக்க வணிகரால் நிர்வகிக்கப்பட்ட 26 நிலவரைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மண்டியிட்டன. நிச்சயமாக அந்த இடமும் அரக்கன் வணிகரால் நிர்வகிக்கப்பட்டது. ஆனால் 27 நிலவரைகளை தனித்தனியாக கையாள்வதற்கும் 26 நிலவரைகள் அளவுள்ள ஒரு நிலவரையை கையாள்வதற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டது. டிமன் வணிகரின் பார்வையில் அவர்கள் கையாண்ட நிலவரைகள் அவற்றின் அளவை அதிகரிக்க விரும்பவில்லை. நிலவரைகளின் அதிகாரத்துடன் அவர்களின் செல்வாக்கு அதிகரித்தது. குரோனசு. மால்டிஸின் கண்கள் மேலும் சுருங்கின. இன்னொரு தர்ஷினி வெளிப்படுவதை நான் விரும்பவில்லை. குரோனசுக்கு அந்த பெயர் நன்றாக தெரியும். தர்ஷினி ஒரு 5 நட்சத்திர காட்டேரி. அவள் அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக இருந்தாள். அவளுடைய அருகிலுள்ள நிலவரைகள் அவள் முன் மண்டியிட்டன. டிமன் வணிகரின் பார்வையில் தர்ஷினியின் அதீத சக்தி காரணமாக அவர்கள் அவளுக்கு மரியாதையை அளிக்க வேண்டியிருந்தது.
ஆனால் மற்றொரு மேலாதிக்க சக்தி வெளிப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. நிச்சயமாக வெவ்வேறு கூட்டணிகளுடன் தொடர்புடைய பிற நிலவரைகள் அல்லது கணிசமாக விரிவாக்கப்பட்ட நிலவரைகள் இருந்தன. இருப்பினும் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அது அரக்க வணிகருக்கு இழப்பாக இருந்தது. எனவே அவர்கள் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று விரும்பினர். ஓரளவு அதிர்ஷ்டமான விஷயம் என்னவென்றால் அந்த பிரிவின் சமீபத்திய இயக்கங்கள் மிகவும் அசாதாரணமானவை. இந்த பிரிவு செல்வாக்கை பலவீனப்படுத்துகிறது. எங்கள் டிமன் வணிகர் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். என்ன நடந்தது என்று தெரியாவிட்டாலும் தர்ஷினி அருகே உள்ள நிலவரைகளை கைப்பற்றுவதன் மூலம் புனித பிரிவு தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டிருந்தது. இது அரக்கன் வணிகருக்கு ஒரு மகத்தான வாய்ப்பாக அமைந்தது. ஆனால் மற்றொரு மேலாதிக்க சக்தி தோன்றினால் அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிகிறதா? நான் ஏற்கனவே தனியா உயர் அதிகாரிகளை தொடர்புகிட்டிருக்கேன். இனிமே நீங்க டிமன் வியாபாரியின் கீழ் இல்லையோ? மால்டிஸின் வார்த்தைகளை கேட்டு குரோனஸ் விரைத்து போனான். அதன் பின்னணியில் உள்ள அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அரக்கன் வணிகர் என்ற பெயரில் அல்ல, குரோனாஸின் சொந்த பெயரில் நிலைமையை தீர்க்க உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்வது அவருக்கு தெளிவற்ற அந்தஸ்துள்ள அரக்கர்களை நியமிப்பதாக இருக்கலாம். அவர் அவர்களை வழிநடத்தி தற்போதைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருந்தது. வெற்றி பெற்றால் அது ஒரு லாபம், ஆனால் அவர் தோல்வியடைந்தால் அவருக்கு எதிர்காலம் இல்லை. நேற்று திவான் எப்படி நடத்தப்பட்டார் என்பதை பார்த்தால் அரக்க வணிகர் அவரை விட்டுவிட மாட்டார். புரிந்தது. அதன் உட்பொருளை நன்கு புரிந்து கொண்ட குரோனஸ் உறுதியுடன் தலையசைத்தார்.